சோலார்ல இருக்கிற டியூப் ஏன் கருப்பு கலரா இருக்கு? பொதுவா நமக்கு நல்லாவே தெரியும், கருப்பு கலர் அப்படிங்கிறது ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மற்ற கலர்கள் எல்லாமே சூரியன்கிட்ட இருந்து வர்ற வெப்பத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா கருப்பு கலரு அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாம அது கருப்பு கலர் மொத்த எனர்ஜியுமே உள்ளே வச்சுக்கும். அப்ப அந்த கருப்பு கலர்ல என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலுமே அது சூடாகும். இப்ப இந்த சோலார் டியூபுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது கருப்பு கலர் வந்து ஒரு பெயிண்ட் கிடையாது. அந்த கருப்பு கலரா இருக்கிறது என்ன அப்படின்னா அலுமினியம் நைட்ரேட். இந்த அலுமினியம் நைட்ரேட் தான் மொத்த வெப்பத்தையும் உள்வாங்கி வச்சுக்கும். இந்த அலுமினியம் நைட்ரேட்டுக்கு அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி உள்ள வர்ற வெப்பத்தை திரும்ப திரும்ப அந்த கருப்பு கலர் கோட்டிங் மேலேயே திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்கும். அப்ப எக்ஸ்ட்ரா வந்து அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம அந்த அலுமினியம் நைட்ரேட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு லேயரா என்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த காப்பர் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். தண்ணி இருக்கு, ஸோ தண்ணி பக்கத்தில் வந்து அந்த காப்பர் லேயர் இருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த அலுமினியம் நைட்ரேட்டும் அலுமினியமும் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் ஹீட் பண்ணுறத இந்த காப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த காப்பர் கோட்டிங் வந்து தண்ணிக்கு அந்த ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒரு சின்ன ஒரு சோலார் டியூப் தான், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 3 லேயர் இருக்கு. ஒன்னு அலுமினியம் நைட்ரேட், சூரியனோட மொத்த எனர்ஜியும் இழுத்து வைக்கிறது. அடுத்து வந்து ஒரு அலுமினியம் லேயர் இருக்கு. அந்த அலுமினியம் லேயர் திரும்ப திரும்ப அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும். அடுத்து இருக்கிற காப்பர் லேயர் அந்த ஹீட்டை வாங்கி தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை செய்யுது. இது எல்லாமே தம்மா துண்டு டியூபுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா வேக்கம் இருக்கும். வேக்கமுக்கு மேலே ஒயிட் டியூப் இருக்கும். இந்த வேக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹீட்டை வந்து இந்த வேக்கமை தாண்டி வெளியே இருக்கிற டியூபுக்கு போகாது இந்த ஹீட்டு. அதனால தான் நீங்கள் வெள்ளை டியூப்ல கை வச்சிங்கன்னா சூடாகாது. ஏன்னா இந்த வேக்கம் வந்து அந்த ஹீட்டை அப்படியே தடுத்துரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.